Hi, welcome to Mathifoodtube. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இட்லி தோசைக்கு பொருத்தமான ஒரு சட்னி வெரைட்டி. வாங்க இந்த சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதெல்லாம் ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இதை போட்டு முதல்ல லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ கூடவே ஒரு 4 காஞ்ச மிளகாய் இதையும் நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போது 2 பெரிய பல் பூண்டு அதையும் குட்டியாக கட் பண்ணி போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதையும் பொடிசாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கலாம். இது ஓரளவு வதங்கிடுச்சு. இதில் நான் புதினா இலையும் மல்லி இலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் காம்போடியை தான் கட் பண்ணியிருக்கிறேன், இதையும் போட்டு வதக்கிக்கலாம். இது ஒவ்வொரு கைப்பிடி இருந்தது, அந்தளவுக்கு போட்டு வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு பீஸ் தேங்காய் இதை குட்டியாக கட் பண்ணி போட்டு இதையும் லைட்டாக வதக்கிக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆறுனப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு தாளிசம் பண்ணிக்கலாம். இப்போது அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் போட்டுட்டு லைட்டாக கடுகு பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம சட்னியில் ஊற்றிடலாம். இந்த சட்னிக்கு தாளிசம் தேவையே இல்லை, சும்மாவே நல்லாவே இருக்கும். தாளித்து போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூப்பரான கதம்ப சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி சட்னி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மதி ஃபுட் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.